கிரிக்கெட்னு ஒரு விஷயம் வந்து அப்பாஸ்ன்றவர் வந்து நடிகர்களுக்கும் கிரிக்கெட் சம்மந்தம் ஒரு கிரிக்கெட் மேட்டர் வந்து கொண்டு வரணும்னு அப்பாஸ் கிட்ட சொல்றாரு. அப்ப நான் வந்து ரொம்ப சின்ன பையன் அந்த டைம்ல நான் வந்து அப்பாஸோட சேர்ந்து ஒரு கிரிக்கெட் அணியில நாங்கள் எல்லாருமே இருந்தோம். இருந்த அந்த கிரிக்கெட் அணியை வந்து எல்லாருமே கொண்டு வந்து அப்பாஸ் தான் வந்து ஃபுல்லாவே நிறுத்தி அத்தனை ஊர்ல வந்து கொண்டு போய் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடத்தினார். அதுக்கப்புறமா சிசிஎல்னு வரும்போது காசு வந்து எல்லாரும் முன்னாடி கொண்டு வர நேரத்துல இப்ப எப்படி சரசர மேல ஒரு அபாண்டமான தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு அப்பாஸ பத்தி சொல்லி அப்பாஸ வெளியில அமைச்சிட்டு இவர் கேப்டன் ஆனாரு. அன்னைக்கு சிலம்பரசன் அந்த டீம்ல இல்லைங்க. அன்னைக்கு நான் வெளில வந்துட்டேன். ஏன்னா அது ஒரு விளையாட்டு, அது ஒரு கிரிக்கெட். சரி ஓகே, ஒரு விளையாட்டுல ஒருத்தன் இப்படி பண்றான், ஒரு சக நடிகரை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது, தேவையில்லைன்னு சொல்லி நான் வெளியில வந்துட்டேன். நான் அந்த கிரிக்கெட் டீம்ல அதுக்கப்புறம் விளையாடல. எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேப்டன் கேப்டன் அவனை ஏதோ தெரியாம கூப்பிட்டுட்டாங்க. அதனால விஜயகாந்த் கேப்டன் சொன்னாங்க. அப்புறம் ஏண்டா விஜயகாந்த் கேப்டன் நீங்க ஒன்னாடா என்னடா காமெடி பண்றீங்க? கொஞ்சமாவது ஒரு இது வேணாமாடா? அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு எத்தனை படம் பண்ணி எவ்வளவு வந்து அவர் வேலை செஞ்சு உழைச்சு ஒரு மலேசியா சிங்கப்பூர் ஷோக்குங்க இவங்க சொல்றாங்க இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து இது கொடுக்கலன்னு. விஜயகாந்த் சாரும் சரத்குமார் சாரும் விஜயகாந்த் என்ன கூப்பிட்டு, எனக்கு 16 வயசுங்க, என்ன கூப்பிட்டு சொல்றாரு, நீ மலேசியா சிங்கப்பூர் ஷோல சிம்பு நீ நின்று நடத்தி கொடுறா, இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுறான்னு. ஒரு யங்ஸ்டருக்கு யாருங்க கூப்பிட்டு அன்னைக்கு கொடுப்பா? அப்படி ஒரு விஜயகாந்த் வந்து அன்னைக்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணத இன்னைக்கு நீ கேப்டன் ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீ இது பண்ணுமா? கொஞ்சம் சிந்திக்க வேணாமா? எந்த விதத்துல இது நியாயம்? என்னோட கேள்வி என்னன்னா, நீ கேட்கிற கேள்வி என்ன வேணா நீ கேள்வி, ஆனா அதுக்கு ஒரு முறை இல்லையா? ராதா ரவி அண்ணன் வந்து திட்டாரு, எங்களை திட்டாரு, எங்களை திட்டாரு, இதே சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா கூட தான் என்ன திட்டிருக்காரு. எவ்வளவு வாட்டி எங்க அப்பா என்ன திட்டிருக்காரா? ராதா ரவி என்ன திட்டிருக்காரு. ஆனா நான் அதை தப்பா எடுத்துக்கிட்டது கிடையாது இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா ஒரு மூத்த கலைஞன், ஒரு தகப்பன் என்ற முறையில் அவரை நான் பார்ப்பதால் அவர் திட்டத்தை நான் தப்பா எடுத்துக்கல. ஆனா நீ அவரை ஒரு ரோட்ல போற ஒரு ஆள் மாதிரி நினைக்கிறதுனால தானே அவர் திட்டம் ஒரு தப்பா தெரியுது. நாயின் சொல்லிட்டாரு, நாயின் சொல்றது தப்புதான். ஏன்னா நாய் கிடையாது, நரி மாதிரியான வேலை செய்யறீங்க. உங்களை எப்படி நாயின் சொன்னாங்க எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்றீங்க? ஒரு பர்சனல், உனக்கு வந்து ஒரு பர்சனல் அஜெண்டா, உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் அதை பத்தி பேச விரும்பல. ஒரு பர்சனலா சரத் சாருக்கு மேல விஷாலுக்கு என்ன வேணா இருக்கலாம், அதை பத்தி நான் கவலைப்படல, நான் அதை பத்தி பேசவும் விரும்பல. ஆனா உன்னுடைய பர்சனல் அஜெண்டாவுக்காக என் குடும்பத்தை நீ பிரிப்பியா? என் குடும்பத்தை எப்படி நீ பிரிக்க முடியும்? இன்னைக்கு வெளியூர்ல இருந்து இந்த ஊர்ல இருந்து எல்லா ஊர்லயும் நம்மளை பார்த்து அவமானமா சிரிக்கிறாங்க. 3500 ஓட்டு தாங்க நடிகர் சங்கத்தோட ஓட்டு. நீ அந்த 3500 பேர்கிட்ட போய் சொல்லு, இவங்க தப்பு, இது சரியில்லை, அது சரியில்லை. ஏன்னா 7 கோடி பேர்கிட்ட கூப்பிட்டு சொல்ற என் குடும்பம் சரியில்லைன்னு? என்ன அவசியம் இருக்கு? என் தாய் கிட்டையும் தந்தை கிட்டையும் என் சித்தப்பா கிட்டையும் பெரியப்பா கிட்டையும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா வீட்டுக்குள்ள பேசி தீக்கணும். நான் போன் பண்ணி கேட்கிறேங்க, நான் வந்து கார்த்திக் கிட்ட பேசுறேன், நான் சொல்றேன், கார்த்திக் இந்த மாதிரி பிரச்சனை ஓர போயிட்டு இருக்கு, நான் வந்து உங்க சைடு வர முடியாது, ஏன்னா சில காரணங்கள் இருக்கு, நான் அதனால வர முடியாது, இதை வந்து நம்ம எப்படியே சால்வ் பண்ணலாம் போது கார்த்திக் சொல்றாரு, கரெக்ட் சிம்பு நீங்க சொல்றது, நம்ம எப்படியா பேசி இதை சால்வ் பண்ணலாம்னு கார்த்திக் சொல்றாரு, நீங்க விஷால் கிட்ட பேசுகின்ற. நான் விஷாலுக்கு போன் பண்றேங்க, சிரிக்கிறாரு போன்ல. இன்னமெல்லாம் நீங்க சேர்த்து இவங்கெல்லாம் கூப்பிட்டு, அப்போ உன்னுடைய இன்டென்ஷன் என்ன? என்ன காரணத்துக்காக நீ இதை செய்யற? இன்னைக்கு வரைக்கும் நான் இதை பேசவே இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே என்ன கேட்டாங்க, ஏங்க இந்த அணியில, எனக்கு அணியெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ரெண்டாவது தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க,
எனக்கு இன்னைக்கு இப்படி அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறதே ஃபர்ஸ்ட் எனக்கு கேவலமா இருக்கு. ஏன்னா அவங்களும் என் குடும்பம் தான். எனக்கு என்ன பார்த்து எச்சி துப்புற மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு ஏன் இது தோணலன்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு கொண்டு போய் எல்லாரும் முன்னாடியிலையும் முன்னிலை நிறுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, எதுக்கு? ஒரு சந்தானம் நான் உருவாக்கிய நான் வந்து படத்துல நிற்க வச்ச ஒரு சந்தானம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறார், சார் இந்த மாதிரி மாற்று நான் போறேன் சார் அப்படின்னு. நான் போயிட்டு வா சந்தானம்னு சொல்லி விட்டேன். ஏன்னா என் சந்தானத்துல இருந்து, என் நண்பன் கார்த்தியில இருந்து, எங்க அண்ணன் கருணாசுல இருந்து, பொன்மனன்ல இருந்து, நாசரன்ல இருந்து, கமல் சார்ல இருந்து, சத்யராஜ்ல இருந்து, வடிவல் எல்லாருமே எதுக்காக ஒரு பக்கம் நின்னாங்க? ஏன்னா ஏதாவது ஒரு உண்மை நடக்கும், புதுசா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சது கரெக்ட். ஆனா இத அவன் செய்வானா நீங்க யாராவது நினைச்சீங்களா? இதை செய்யறதுக்கான கரெக்டான ஒரு ஆள் அவன் யாராவது யோசிச்சீங்களா? ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறவனுக்காக தயவு செஞ்சு அந்த ஒரு சூழ்ச்சியான வலையில போய் விழுந்துடாதீங்க. புதுமை நடக்கணும் தான், நல்லது நடக்கணும் தான், அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணுங்க. அந்த இடத்துக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வேணுங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி வேணுங்க. இத்தனை வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கணுங்க. எதுவுமே தெரியாத, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, ஒரு நாகரிகம் இல்லாத, பண்பாடு இல்லாதவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு நடிகர் சங்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, எந்த விதத்துல இது நியாயம்? இதை யாருங்க கேள்வி கேட்பா? எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் அங்க சப்போர்ட் பண்றாங்க, யங்ஸ்டர்ஸ் அங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எதுக்கியா சப்போர்ட் பண்றாங்க? ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக சப்போர்ட் பண்றாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் சிலம்பரசனுக்கு கொண்டு வர தெரியாதா? நீ ஏமாத்தி போலி வலையில விழ வச்சு நீ கூட்டிட்டு வரலாம். என்னுடைய ஒரு காம்படிட்டரா இருந்தாலும் தனுஷ் வரைக்கும், சார் என்ன சார் இது இவ்வளவு அசிங்கமா நம்ம குடும்பத்தை பிரிச்சு இது பண்றாங்கன்னு ஒரு தனுஷ் வரைக்கும் போன் பண்ணி ஃபீல் பண்ணி, என்ன சார் இந்த யூனிட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியாது ஃபீல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு என் குடும்பத்தை கொண்டு ரோட்ல நிறுத்தினது யாரு? உண்மையிலே சொல்றேன், உண்மையில ரொம்ப மன வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த எலெக்ஷன் எதுவுமே வேணாம். வர 11ஆம் தேதி நான் என்ன சொல்ல வரேன்னா, சண்டே ராகவேந்திரா மண்டபத்துல ஒரு மீட்டிங் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த அணியை சார்ந்தவங்க சரி, அந்த அணியை சார்ந்தவங்க, அதெல்லாம் நான் பேசவே இல்லை. எதுக்குங்க எங்களுக்கு எலெக்ஷன்? நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா மூத்த நடிகர்கள்ல இருந்து, சின்ன நடிகர்ல இருந்து, நாடக நடிகர்ல இருந்து எல்லாரும் தயவு செஞ்சு வாங்க. இது நம்மளுடைய குடும்பம். நம்ம குடும்பத்தை ஒருத்தன் பிரிக்கணும்னு நினைக்கிறான், அவனுக்காக போய் அத்தனை பேர் நிக்கிறீங்க. இந்த குடும்பத்தோட ஒற்றுமைக்காக நான் கூப்பிடுறேன், தயவு செஞ்சு வாங்க. வேண்டாம் நமக்கு எந்த அணியும் வேணாம். நான் சரத் சார் கிட்ட நான் போராடி நான் சொன்னேன், ஆனா இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் ஒரு பேரை வளர்த்துட்டு எவனோ ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் அந்த மாதிரி விட்டுறாதீங்க. தேவை கிடையாது. அவங்க ஒரு தேவையில்லாத ஒரு பாயிண்ட்ல ஃபோர்ஸ் பண்ணி அவங்க நின்னே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அந்த அணியில நிக்கிறவங்க யாருங்க? எங்களுடைய எதிரியாங்க. எல்லாமே என் நண்பர்களுங்க. கார்த்திகை நண்பருங்க, கருணாசிங்க அண்ணனுங்க. என் குடும்பத்துக்கிட்ட இருந்து என்ன ஒருத்தன் பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன பார்த்து அவமானமா சிரிக்கிறாங்க. என்னால தாங்கிக்க முடியல இந்த விஷயத்த. இது எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். இத்தனை வருஷம் நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடந்து நீங்க யாருமே பார்த்தது கிடையாதா? இப்படி நீங்க ஒரு எலெக்ஷன் இது வரைக்கும் பார்த்திருக்கீங்களா? மீடியா பத்தி எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு பேனான்றது வந்து கத்தியோட ஒரு கூர்மையானதுன்னு. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லி அவசியம் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, நல்ல விஷயத்துக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்றவங்களும் ஃப்ராட் பண்ணி ஏமாத்தி நல்லது பண்றோன்ற முறையில சூட்சமா பண்றவங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குறவங்களுக்கும் இந்த மீடியாவை தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ண விடாதீங்க. உங்க கையில தான் அது இருக்கு. எனக்கு உங்க மேல கோபம் கிடையாது. ஆனா இத வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன வேணா பண்ணிடலாம். ஏன் அரசியல் வரக்கூடாது சினிமால அரசியல்வாதிகள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேடா, இன்னைக்கு இந்த நடிகர் சங்கத்தை அரசியல் ஆக்கியது யாரு? எல்லாரும் யோசிச்சு பாருங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த நடிகர் சங்கத்தை இன்னைக்கு ஒரு அரசியல் ஆக்கியது யாரு? இதுக்கான அவசியம் என்ன? நீ ஒற்றுமைன்ற பேர்ல, நல்லது செய்யறோன்ற பேர்ல, புதுமை செய்யறோன்ற பேர்ல நீ பண்ணதெல்லாம் போதும்பா எங்களுக்கு.
நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு இந்த அணியும் வேணாம் அந்த அணியும் வேணாம், நாங்க எல்லாம் வாபஸ் பண்ணிக்கிறோம். நாங்க நிக்கவே இல்லை, பயத்துக்காக நிக்கலன்னு சொல்லல, என் குடும்பத்தோட ஒற்றுமைக்காக நாங்க நிக்கலன்னு சொல்றோம். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும். நடிகர் சங்கம் என்றது ஒரு குடும்பம். இதை தயவு செஞ்சு பாலிடிக்ஸ் ஆக்கி இதை ஒரு கேமா விளையாடி பிளே பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தயவு செஞ்சு செய்யாதீங்க. உன் சொத்துன்னு சொல்லி நீ காட்டுற அசிங்கமா இல்ல? எங்களோட சொத்தை நான் காட்டுறேன்டா 11ஆம் தேதி. இப்ப நான் சொல்றேன், 11ஆம் தேதி உண்மையான நேர்மையான இந்த நடிகர் சங்கம் பிரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அத்தனை உண்மையான நடிகர்களும் கலைஞர்களும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த அணியும் வேணாம் அந்த அணியும் வேணாம், யாருமே வேணாம், எவன் வேணா வரட்டும், ஆனா நம்ம ஒற்றுமை தான் முக்கியம்னு எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்பி வாங்க. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கொண்டு போய் நடிகர் சங்கத்தை கொடுத்துறாதீங்க என்று தயவோட கேட்டுக்கொள்கிறேன். பிளீஸ் இதை தயவு செஞ்சு செய்யுங்க. 11ஆம் தேதி எல்லாரும் வாங்க. இப்பவும் சொல்றேன், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. யாரையும் ஹர்ட் பண்ணணும், யாரை பத்தி தப்பா பேசணும்ன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு வார்த்தை பேசல. ஆனா ஒரு லெவலை மீறி இது தேவையில்லாம போய்கிட்டே இருக்கு. இது போயிட்டே இருந்தா யாரும் இதுக்கு ஒரு ஸ்டாப் வைப்பாங்க. எல்லாரும் பேசுறாங்க, நாங்க சால்வேஷன் கொண்டு வரோம். நீ என்ன பேசுறாங்க, அவன் வர முடியாது, அவன் வரமாட்டான். ஏன்னா அவனோட இன்டென்ஷன் அது கிடையாது. இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா பதவி ஆசை. அதுவும் யாருக்கும் புரியல. நல்லவர்கள் கையில அந்த புதுமையும் அந்த சேஞ்சும் போறதுக்கு நானே பக்கத்துல நிக்கிறேன். ஆனா தப்பான ஆட்கள் கிட்ட அந்த இடத்தை கொடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. நம்மளுடைய ஒற்றுமைக்காக எல்லாரும் வாங்க. யார் மனதையாவது நான் புண்படுத்திருந்தேன்னா, தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் பேசல, அந்த இறைவன் சொன்னதை நான் பேசுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். 11ஆம் தேதி என் குடும்பம் ஒன்று கூட இந்த குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.